தமிழ்நாடு பெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பெட் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கொடியாடுகள் விற்பனை பதிவு. அதாவது நம்ம திருச்சியை அடுத்த துறையூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திருச்சியை அடுத்த துறையூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் இருக்குது. அதாவது பொதிகை ஒருங்கிணைந்த பண்ணை அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த பண்ணையை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் ஆரம்பித்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த பண்ணை ஆரம்பித்தாங்க. ஸோ மேலும் வந்து இப்போ சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கனாக்க இந்த பண்ணையை மொத்தமாக வந்து காலி பண்ணுறாங்க. இதில் முழுக்க வந்து பார்த்திங்கனாக்க கொடியாடுகள் வந்து வளர்த்து வந்துட்டுருக்காரு. பாருங்கள், இந்த பார்த்துட்டு இருக்க கொடியாடுகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கனாக்க இந்த நண்பர் அவரோட பண்ணையில் வந்து வளர்த்து வந்துட்டுருக்க இந்த கொடியாடுகள் தான். அனைத்தும் வந்து பார்த்திங்கனாக்க நல்ல ஒரிஜினல் ரக கொடியாடுகள் தான். அதாவது கண்ணை பறிக்கும் நிறங்களான கரும்போர், செம்போர் மற்றும் புளியம்போர் நிறங்களில் அழகிய வண்ணங்களில் வந்து இந்த கொடியாடுகள்லாம் காட்சி அளிக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்க இந்த 60 கொடியாடுகள் வந்து பார்த்திங்கனாக்க நண்பர் அவரோட பண்ணையில் வந்து வளர்த்து வந்துட்டுருக்காரு. மேலும் வந்து இந்த பண்ணையில் வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க, நண்பர் வந்து பார்த்திங்கனாக்க இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் வந்து இந்த கொடியாடுகள்லாம் வளர்த்து வந்துட்டுருக்காரு. மேலும் வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டே வந்து ஒரு அரை நாள் வந்து பார்த்திங்கனாக்க இந்த பரண்மேல் ஆடுகள் இருக்கும். ஸோ மேலும் வந்து அரை நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஆடுகள்லாம் வந்து மேய்ச்சலுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க. மேய்ச்சலில் வந்து பார்த்திங்கனாக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நண்பர் வந்து அவருடைய ஃபார்ம்லேயே வந்து விவசாய நிலத்திலேயே வந்து இந்த ஆடுகளுக்கு பசுந்தீவனங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி இந்த சூப்பு நேப்பியர், மேலும் வந்து இந்த அகத்தி கீரைகள்லாம் இருக்கு இல்லையா, இது ஸோ வேலி மசால், இது போன்ற பல வகையான பசுந்தீவனங்களும் வந்து இந்த ஆடுகளுக்காகவே வந்து பெரிய நிலத்தில் வந்து விவசாயம் செஞ்சு இந்த ஆடுகளை வந்து இதில் வந்து மேய்ச்சலுக்கு வந்து அப்படியே வந்து டெய்லியுமே வந்து அழைச்சிட்டு போவாங்க. அந்த வகையில் பாருங்கள், ஆடுகள் எல்லாம் ரொம்ப செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்ருக்க இந்த கொடியாடுகள் மொத்தம் வந்து 60 கொடியாடுகள் வந்து விற்பனை இருக்குது. இந்த 60 கொடியாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 25 சினையாடுகள் வந்து இருக்குது. அந்த 25 சினையாடுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க வந்து 2 மாதம் சினை, 3 மாதம் சினை, 4 மாதம் சினை, 5 மாதம் சினையாடுகள் கூட இருக்குது. இப்போ 5 மாதம் சினையாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 நாள்லேயே வந்து குட்டி போடுற பருவத்திலையும் வந்து ஆடுகள்லாம் இருக்குது. இந்த 25 சினையாடுகள் போக மீதம் வந்து ஒரு 30 குட்டிகள் இருக்குது. அந்த குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம் முதல் 7-8 மாதமான குட்டிகள் வரை வந்து விற்பனைக்கு இருக்குது. ஸோ அனைத்தும் வந்து கிடா குட்டிகள், பெட்டை குட்டிகள் எல்லாமே கலந்தாங்க இருக்குது. ஸோ இது போக வந்து பார்த்திங்கனாக்க கிடாக்கள் வந்து 5 கிடாக்கள் இருக்குது. மாப்பிளை கிடாக்கள் வந்து 5 இருக்குது. அதாவது 6 பல் கிடா ஒன்றும், மேலும் வந்து 4 பல் கிடாக்கள் 2. இது போக வந்து பல் போடாத ரகத்தில் வந்து 2 கிடாக்களும் வந்து இருக்குது. மொத்தம் வந்து 5 கிடாக்கள். ஸோ மொத்தம் வந்து 60 உருப்படிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. ஸோ மேலும் வந்து நண்பர் வந்து பார்த்திங்கனாக்க எந்த வித செம்மறியாட்டு இனமோ இல்லை மற்ற நாட்டாடுகள், சேலம் கருப்பு, கன்னியாடுகள், மோளையாடு, பள்ளையாடு, இந்த எந்தவித கலப்பினமும் இல்லாமல் முழுக்க வந்து பார்த்திங்கனாக்க இந்த கொடியாடுகளை மட்டுமே வந்து வளர்த்து பராமரித்து ரொம்ப அழகாக வந்து பாதுகாத்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவருடைய பணி சூழ்நிலை காரணமாக வந்து தற்பொழுது இந்த பண்ணையை வந்து காலி பண்ணுறதுனால இந்த ஆடுகள் அனைத்தையுமே வந்து விற்பனைக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்ருக்க உங்களுக்கு வந்து இந்த கொடியாடுகள் வந்து விற்பனைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசியை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வந்து பார்த்திங்கனாக்க நீங்கள் இந்த கொடியாடுகளை வந்து நேரில் வந்து பாருங்கள். நேரில் வரணும் அப்படின்னாக்க திருச்சி மாவட்டம் டோல்கேட் இருக்குது, நம்பர் 1 டோல்கேட் இருக்குது. அந்த நம்பர் 1 டோல்கேட்லேருந்து சுமார் ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. ஸோ மேலும் வந்து நீங்கள் இந்த பண்ணைக்கு வரணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். கால் போகலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இந்த குட்டிகள், மேலும் வந்து இந்த சினையாடுகள் தரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிட்டு போகலாம். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கனாக்க இந்த சினையாடுகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கனாக்க 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து ஆடுகள் தான் எல்லாமே. ஸோ முதல் ஈத்தில் எல்லாமே வந்து ஒவ்வொரு குட்டிகள் போட்டுச்சு. இப்போ 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து 2 குட்டிகள் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கேரண்டி தரலாம். ஸோ வந்து அனைத்தும் வந்து 2 குட்டி ரக ஆடுகள் தான் விட்டு இருக்க ஆடுகள் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ மேலும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடியாடுகள் வந்து வளர்க்கணும், மேலும் வந்து
வந்து சினையாடுகள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ அந்தளவுக்கு வந்து தரமான சினையாடுகள் இருக்குது. மேலும் நேரில் பார்க்கும்பொழுது இந்த சினையாடுகள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தால் போதும். ஸோ இந்த விலை விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க குட்டிகள் வந்து 5000, 6000, 7000 முதல், மேலும் வந்து சினையாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க 15000, 16000, 17 ரூபா வரைக்குமே வந்து சினையாடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. மேலும் வந்து இந்த சினையாடுகள் வந்து விற்பனை எப்படி சொல்லி கேட்டிங்கன்னாக்க நீங்கள் எந்த ஆடில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆடுகளுக்கு ஏற்ற வந்து விற்பனை வர வந்து சொல்ல முடியும். ஸோ இது போக மொத்தமாக வந்து பல்காக எடுத்துக்கலாம். இந்த 60 ஆடுகளையும் மொத்தமாக நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னாக்க இந்த மொத்தமாக எடுத்தால் எவ்வளோ விலைக்கு தர முடியும் அப்படிங்கிறத நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம். ஓகே நேர்களே. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த திருச்சி போக இங்கே பெரம்பலூர், முசிறி, மேலும் இந்த புளியஞ்சோலை, இது போக வந்து பார்த்திங்கன்னா சேலமுக்குமே வந்து இந்த ஃபார்ம் வந்து பக்கம்தான். அதாவது அனைத்துக்கும் வந்து மத்திய பகுதியில் வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சேலம், திருச்சி, பெரம்பலூர், புளியஞ்சோலை இது போன்ற பகுதியில் இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த பண்ணை வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது இல்லாமல் இந்த குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ தான் இந்த விற்பனை பதிவு போடுறோம். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த குட்டிகள் தேவைப்படுச்சு அப்படின்னாக்க நீங்கள் உடனடியாக போய்ட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டிகள் வந்து வாங்கிக்கலாம். மேலும் கொஞ்சம் தாமதமானுச்சு அப்படின்னாக்க இந்த குட்டிகள் வந்து விற்பனை முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வெளியிட்ட ஒரு 2-3 நாள்லேயே வந்து எப்பொழுதுமே வந்து விற்பனை முடிஞ்சிடும். ஸோ இந்த கொடியாடுகள் இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்கள், பண்ணை சார்ந்த பொருட்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்குபேட்டர்ஸ், ஹேச்சஸ், மேலும் வந்து இந்த கம்ப்ரஸர், இந்த இன்குபேட்டர்ஸ்க்கு ஏற்ற வந்து இந்த யூபிஎஸ் பேட்டரி, இன்வெர்ட்டர்ஸ், இது போன்ற பல வகையான பொருட்களும் இருக்குது. மேலும் வந்து முயல் கூண்டு இருக்குது, காடை கூண்டு இருக்குது. ஸோ வந்து இந்த காடைகளுக்கு ஏற்ற வந்து ட்ரிங்கர்ஸ், ஃபீடர்ஸ், இது போன்ற பல வகையான பொருட்களும் இருக்குது. இது போக வந்து அந்த ஆட்டுக்கான ட்ரேயும் வந்து விற்பனைக்கு இருக்குது. அதாவது ஆடுகள் தீவனம் சாப்பிடலையா, அந்த தீவனம் சாப்பிட்றதுக்கு இந்த எஸ்எஸ்ல வந்து இந்த ட்ரேலாம் இருக்குது. இந்த ட்ரே, இந்த இன்குபேட்டர்ஸ், இந்த யூபிஎஸ் பேட்டரி அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நண்பர் வந்து பில் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும் பொழுது இந்த அனைத்து பொருட்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாங்கின பில் வந்து ஒரு 50% 60% வந்து கொடுத்தாலே போதுமானது. அவங்க வந்து பொருளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 25,000, 30,000 கொடுத்தாலே வந்து அந்த பொருளை நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். பண்ணை காலி பண்ணுறதுனால வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து விற்பனைக்கு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும், இல்லை வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க தரமான பொருட்கள், மேலும் வந்து இந்த இன்குபேட்டர்ஸ், இந்த பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரேராக பயன்படுத்தினது தான். அதாவது வந்து யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனி சூழ்நிலை காரணமாக வந்து நண்பர் வந்து வெளியில் போயிட்டதுனால வந்து இந்த பண்ணைகளை வந்து பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பொருட்கள் அனைத்தையும் வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து இந்த பண்ணையில் உள்ள பொருட்கள்லாம் வந்து விற்பனைக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் இந்த பண்ணை நேரில் வந்து விசிட் பண்ணி இந்த பொருட்கள்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிட்டு போங்க. ஸோ மேலும் வந்து இந்த இன்குபேட்டர் டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறோம். அதாவது இன்குபேட்டர் வந்து கெப்பாசிட்டி என்ன, யூபிஎஸ் பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன, ஸோ இது பற்றிய பல்வேறு தகவலும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். அதனால் இந்த பண்ணை சார்ந்த அனைத்து பொருட்களும் வந்து இங்கே விற்பனைக்கு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச அனைத்தும், அதாவது ஆடுகள்லேருந்து, ஆட்டுக்கான ட்ரேலேருந்து, இன்குபேட்டர், ஹேச்சஸ், கம்ப்ரஸர், மேலும் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, முட்டைகளில் வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மிஷின் இருக்குது. ஸோ இது போக வந்து இந்த காடை கூண்டு, முயல் கூண்டு என பல வகையான பொருட்களும் வந்து இந்த பண்ணையில் விற்பனை இருக்குது. நீங்கள் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா விலை வந்து கொஞ்சம் பார்த்து பரவாயில்லையே பண்ணி தர முடியும். மேலும் வந்து இந்த பொருட்கள் வேணும், இல்லை வந்து சில கூண்டு மட்டும் வேணும், இல்லை இன்குபேட்டர்ஸ் மட்டும் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம். ஸோ மேலும் வந்து இந்த ஆடுகளும் இந்த பண்ணை சார்ந்த பொருட்களும் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி இணைய தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ முன்னாடி சொன்னபடியே வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கனாக்கா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம், திருச்சி டோல்கேட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பண்ணைக்கு வந்து போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போகும்பொழுதே ஏதாவது பொருட்கள் வந்து வாங்க திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து போகும்பொழுதே வந்து வண்டியை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, இல்லை வாடகை எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு அங்கே உள்ள பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நீங்கள் அதே வண்டியில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேலும் வந்து அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் போய்ட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபோனில் பேசிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளை வந்து தாராளமாக வாங்கி செல்லலாம். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம். மேலும் வந்து இந்த தமிழ்நாடு பெட்ஸ் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த ஆடுகள், கால்நடைகள் பற்றிய பல்வேறு தகவலும் வந்து உங்களை வந்தடையும். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.